ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. மகிழ்ச்சி, சந்தோஷத்திற்கு ஏதுவான எல்லா ஆதாரங்களும் தோல்வி அடைந்தாலும் மனமகிழ்ச்சிக்கு உதவி செய்யும் எல்லா நல்ல சூழ்நிலைகளும் எதிர்மாறாக போனாலும் என்னால் மகிழ்ச்சியாயிருக்க முடியும். இதுதான் தீர்க்கனாகிய ஆபகு கொடுத்த விசுவாச அறிக்கை. ஆனால் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்றவன் கூறியது தன்னுடைய மனநிலையை தான் விரும்புகிறபடி ஒழுங்குபடுத்தி மகிழ்ச்சியை உருவாக்கிவிட முடியும் என்ற நம்பிக்கையில் அல்ல. அவனுடைய விசுவாசம் தேவனை சார்ந்ததாக இருந்தது. அத்திமரமும் ஒலிவ மரமும் தாழ்ச்சி செடியும் ஆட்டு மந்தையும் பிற ஆதாரங்களை பலன் தர தவறி போய் மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகளை அடைத்து போட்டாலும் கர்த்தரிடத்திலிருந்து அந்த மகிழ்ச்சியை தன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே ஆபகூக்கே நம்பிக்கை. இங்கே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்பது கர்த்தரை தேடி அவரால் தன்னை மகிழ்ச்சியாக்க முடியும் என்பதே அர்த்தம். தன்னுடைய தொழிலில் தோல்வி அடைந்த ஒருவரிடம் அவருடைய நண்பர் சந்தோஷமாயிருங்கள் என்று கூறின போது, எல்லாம் தான் என்னை விட்டு போய்விட்டதே, இனி எப்படி சந்தோஷமாய் இருப்பது என்று சலிப்புடன் பதிலளித்தார். அவர் தேவனோடு உறவில்லாத ஒரு கிறிஸ்தவர். அதே வேளையில் வாழ்க்கையில் பல நிலைகளில் நஷ்டமடைந்து துன்புற்ற ஒருவரை சந்தித்த போது, சகோதரனே, எல்லாவற்றையும் இழந்து யோபுவை போல் நிற்கிறேன், ஆனால் ஆண்டவர் தருகின்ற சந்தோஷம் மட்டும் என்னை விட்டு போகவில்லை என்றார். அவர் தேவனை அறிந்த ஒரு கிறிஸ்தவர். வாழ்க்கையில் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் சந்திக்க நேரிடுகின்ற போது இயற்கையான சந்தோஷம் இல்லாமல் போய்விடுவது உண்மையே. ஆயினும் கர்த்தரை தொடர்ந்து தேடுகின்ற இதயம் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரின் மகிழ்ச்சியை கண்டடையும். அது என்றும் விலகாது. இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் பல உபத்திரவங்கள் வழியாக கடந்து சென்ற பிலிப்பி சபை மக்களுக்கு சிறையில் அடைப்பட்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதம் எழுதும் போது கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள் என்று நம்பிக்கையோடு எழுதினான். சிறையில் அடைப்பட்டிருந்தாலும் கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தின் விளைவாக பவுல் மகிழ்ச்சியாய் இருந்தான். எனவேதான் பிலிப்பி விசுவாசிகளுக்கு அவன் விசுவாசத்தோடு எழுத முடிந்தது. ஆம், எங்கு தேடியும் மகிழ்ச்சியை காண முடியாமல் போனால் கூட கர்த்தருக்குள் அதை தேடி நிச்சயமாக நாம் பெற முடியும். ஆம், கர்த்தரோடு உள்ள நம்முடைய உறவு நிலைகளை எல்லா நேரங்களிலும் உறுதியாக வைக்க நம்முடைய மனதை ஈடுபடுத்துவோமானால் அவரால் வரும் சந்தோஷம் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாது. சிந்தனைக்கு, பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அல்ல, பிரச்சனைகளால் சோர்ந்து போகாத வாழ்க்கையைத்தான் தேவன் தருகிறார். பிரச்சனைகளற்ற வாழ்க்கையை அல்ல, பிரச்சனைகளால் சோர்ந்து போகாத வாழ்க்கையை தான் தேவன் தருகிறார்.